Hi friends, Anna University April May 2026 examination Theory of Computation TOC examinationக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்டாக நீங்கள் எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கணும் அண்டு இந்த பேப்பர் நீங்கள் எப்படி வந்து ரைட் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னால் சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியல. பட் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்லேயாச்சும் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணால் ஓரளவு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். அதுபடி நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்எஃப்ஏ அண்ட் டிஎஃப்ஏ இது 2 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை சம்டைம்ஸ் டீட்டெயிலில் கூட ஒரு 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸில் கேட்பாங்க. ஒரு 6 பாயிண்ட் படிச்சுட்டு போயிடுங்க. அப்புறம் என்எஃப்ஏ டிஎஃப்ஏல பேசிக் ப்ராப்ளம்ஸ் கன்ஃபார்ம் ஒரு உங்களுக்கு இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் கொஷின்ஸாக தான் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்ஃபார்ம் என்எஃப்ஏ டிஎஃப்ஏ பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்று கேட்பாங்க. அப்புறம் மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ. இந்த மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மார்க் இல்லை 15 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்காம எக்ஸ்பிளைன் மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ வித் ஓன் எக்ஸாம்பிள்னு கேட்டுருவாங்க. அதனால எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. 13 மார்க் 15 மார்க் இந்த கொஷின் மேக்ஸிமம் 15 மார்க்கில் வர நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் கன்வர்ஷன் ஆஃப் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ, என்எஃப்ஏ வித் எப்சிலான் டு என்எஃப்ஏ வித்தவுட் எப்சிலான். என்எஃப்ஏ வித் எப்சிலான்ல இருந்து என்எஃப்ஏ வித்தவுட் எப்சிலானுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். என்எஃப்ஏ வித் எப்சிலான்லேருந்து டிஎஃப்ஐ கன்வெர்ட் பண்ணணும். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் மினிமைசேஷன் நீங்கள் படிச்சிங்கன்னா 15 மார்க் ரைட் பண்ணிடலாம். அப்புறம் தேர்ட் கொஷின், ஃபோர்த்து கொஷின் இந்த டாபிக்ஸில் இருக்க கொஷின்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட சம்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா ஈஸியாக போடலாம். ஜஸ்ட் அது ஒரு 2-3 ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரூஃப் கேட்பாங்க. அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்க ப்ரூஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரூஃப், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ரூவிங் லாங்குவேஜஸ் பி நாட் ரெகுலர் பம்பிங் லெமா. உங்களுக்கு டைரெக்டாக ஒரு கொஷின் கொடுத்துட்டு இதை பம்பிங் லெமான்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ப்ரூவிங் லாங்குவேஜஸ் பி நாட் ரெகுலர்னு சொல்லுவாங்க. நாட் ரெகுலர்னு சொன்னாலே நீங்கள் செகண்ட் லெசனில் நாட் ரெகுலர்னு சொன்னால் நீங்கள் பம்பிங் லெமாவை தான் ப்ரூவ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க்கில் இந்த கொஷின் கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. கன்வெர்ட் டிஎஃப்ஏ டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டிஎஃப்ஏ கொடுத்துட்டு அதை நீங்கள் எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இன்டர்செக்ஷன், யூனியன், அந்த மாதிரி சில க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் இருந்தால் அதை பார்த்துட்டு போயிடுங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் கேட்டுட்டு பியில் வந்து அதில் செகண்ட் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்குறாங்க. இதெல்லாம் 8 மார்க்கில் தான் கேட்பாங்க. டேரெக்டாக 16 மார்க் வந்து ரேராக தான் கேட்பாங்க. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்குமே ஸ்பிட் அப் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஜி லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், ரைட் மோஸ்ட் டெரிவேஷன், பார்ஸ் ட்ரீ எப்படி கண்டுபிடிக்கணும், ஆம்பிகியூட்டி. ஆம்பிகியூட்டி பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 6 மார்க் இல்லை 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஎஃப்ஜி கொடுத்துட்டு இதில் ஆம்பிகியூஸா இல்லையான்னு கேட்பாங்க. நீங்கள் அந்த கரெக்டாக ரைட் பண்ணிங்கன்னா தான் மார்க்கு. அதனால் ஆம்பிகியூட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா ரிப்பீட்டடாக போட்டு பார்த்துட்டே போங்க. பார்ஸ்ட்ரியும் ஈஸியாக தான் இருக்கும். லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படித்தாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் 2வது பார்ட் பார்த்தீங்கன்னா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா சிஎஃப்ஜி டு பிடிஏ, பிடிஏலேருந்து சிஎஃப்ஜி கன்வெர்ட் பண்ணுறது. பட் ஆனால் இது 2 பார்ட்டாக இருக்குது. நான் வந்து எது உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். ஆம்பிகியூட்டி, பார்ஸ் ட்ரீ ஈஸியாக இருக்கும். இதில் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் உள்ள போட்டு நீங்கள் எப்படி பாப் பண்ணி எடுப்பீங்க, புஷ் பண்ணி பாப் பண்ணி எடுப்பீங்க. அந்தமாரி ஒரு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்க கேட்குறதும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தே ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்திருக்கு. ஆனால் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸை மட்டும் தெளிவாக பார்த்தீங்கனாலே புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க்கில் கேட்பாங்க.
ஆம்பிகியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் இந்த மாதிரி தான் கேட்டுட்டு வருவாங்க. சரிங்களா? அதனால புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவா விடாதீங்க. கன்ஃபார்ம் பார்த்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது மட்டும் பார்த்தா கூட ரொம்ப போதுமானதா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 4. யூனிட் 4ல வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். இதுல நீங்க 2 பார்ட்ல எதனா ஒரு பார்ட் தெளிவா படிச்சுக்கோங்க. இதுல சிஎன்எஃப், ஜிஎன்எஃப், சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம், கிரிபேஜ் நார்மல் ஃபார்ம், பம்பிங் லெமா ஃபார் சிஎஃப்எல். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன்ல பம்பிங் லெமா ஃபார் சிஎஃப்ஜி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பம்பிங் லெமா ஃபார் சிஎஃப்எல்னு கேட்பாங்க. இதுல எப்படி கேட்பாங்கன்னா ப்ரூவ் நாட் ரெகுலர், சிஎஃப்எல்ல நாட் ரெகுலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லலாம். கொஷின்ஸ் வந்து இன்டைரக்டாவும் வரலாம். அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. ஒன்று இந்த 3 படிச்சுக்கோங்க. இந்த 3ல பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்எஃப், ஜிஎன்எஃப் சம்டைம்ஸ் இந்த 2 கொஷினுமே இருக்கும். அப்படி இல்லை இந்த 2 கொஷின்ல இருந்து எதனா ஒரு கொஷின் கன்ஃபார்ம் ஒரு 8 மார்க்ல கேட்டுருவாங்க. அதனால இந்த 2 கொஷின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் 8 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட்ல அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு டூரிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கும். டூரிங் மிஷினை வச்சு மல்டிபிளிகேஷன், சப்ராக்ஷன் அது சம்டைம்ஸ் 15 மார்க்கில் கூட கேட்பாங்க. இல்லை டூரிங் மிஷின் கூட பார்த்துக்கோங்க. டூரிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் ஃபார் டூரிங் மிஷின் இந்த கொஷினையும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட்டில் உங்களுக்கு எந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா படித்தா புரியும் அப்படி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா டூரிங் மிஷின் நல்லா தெரியும்னா டூரிங் மிஷின் படிச்சுக்கோங்க. இல்லைனா மேலே இருக்கிறது படிச்சுக்கோங்க. ஆனால் ஒரு பார்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் 5th யூனிட். இப்போ உங்களுக்கு மேலே இருக்க 4 யூனிட் வந்து ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப புரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5th யூனிட்டை கொஞ்சம் தெளிவாக ஃபுல்லாக படிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 5th யூனிட்ல ஃபுல்லாக தேரி கொஷின்ஸாக தான் இருக்கும். அதில் பிசிபி, எம்சிபி ரிலேட்டட் ப்ராப்ளம் வெரி சிம்பிள் ப்ராப்ளம், ஈஸியாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துட்டு போங்க. யூனிவர்சல் டூரிங் மிஷின் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பி அண்ட் என்பி கம்ப்ளீட்னஸ் ப்ராப்ளம். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குருஸ்கல் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணுங்க. என்பி கம்ப்ளீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிராவலிங் சேல்ஸ்மேன் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ரைட் பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3CNF SAT ப்ராப்ளம். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோர்த்து ரிகர்சிவ் அண்ட் ரிகர்சிவ்லி எனிரபிள் லாங்குவேஜஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த லெசன் மட்டும் தான் தேரியா இருக்கும். மீதி லெசன் எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஓரளவு கான்செப்ட் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா இந்த இது அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்ட் சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏவும் டியூரிங் மிஷின்லேருந்து கேள்வி வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டடாக இப்படி தான் கேட்டிருக்காங்க. பட் ஓவராலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ரிப்பீட்டடாக கேட்ட டாபிக்ஸில் இருந்து தான் கேட்பாங்க. உங்களுக்கு புதுசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் கொஷின்ஸ் சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரலாம். ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படியே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கேட்கலாம், இல்லை வேறு கொஷின் கேட்கலாம். பட் கான்செப்ட் வைஸ் நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருங்க. அண்டு எந்த கொஷினுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வராதிங்க. டிஓசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணுங்கள். அண்ட் எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. நீங்கள் வந்து மேக்ஸ் மாதிரியே தான். நீங்கள் 2 ஸ்டெப்பு போட்டுட்டு வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாதீங்க. எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணியிருக்கணும். அண்ட் வித் 2 மார்க் டிஓசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் சி, பார்ட் பி அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும். ஏன்னா பார்ட் ஏல நீங்கள் ஒரு 10 மார்க்ஸ் நீங்கள் ஒரு ஸ்கோர் பண்ணுற மாதிரி ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்கும். பட் டிஓசி பேப்பர் பொறுத்த வரைக்கும் யாரும் ஃபீல் பண்ண வேணாம், யாருமே பயப்பட வேணாம். பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததுல தான் கேட்பாங்க. பட் நீங்கள் அங்கே போயிட்டு அதை உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு போட பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். டைம் பத்தாமல் போயிட போது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நான் முக்கியமான சில டாபிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அந்த டாபிக்ஸை நீங்கள் படிக்கிறதானா தெளிவாக படிச்சுட்டு போயிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தெளிவாக படிச்சுட்டு போயிட்டு எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்க. எந்த கொஸ்டினுமே விட்டுட்டு வராதிங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணுங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேஸ் மார்க் ஏன்னா மிஸ்டேக்ஸாக இருந்தால் கிரேஸ் மார்க்லாம் கொடுப்பாங்க. அதனால தெரியலன்னு எந்த கொஸ்டினுமே விட்டுட்டு வராதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. என்னால் வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியாத சுச்சுவேஷன். பட் சரி இப்பயாச்சும் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.